So hello everyone. So நீங்க பார்த்துட்டு இருக்கிறது codehub. So கொஞ்ச நாள் முன்னாடி நம்ம வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஸோ ட்ரெய்லர் வீடியோ. ஸோ இந்த மாஸ்க் வச்சு ஒரு ட்ரெய்லர் வீடியோ போட்டிருந்தோம். ஸோ நல்லாவே ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. ஸோ அதனால இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போறோம்னா, அந்த மாஸ்க் எப்படி பண்ணேன், ஸோ என்ன மெட்டீரியல்லாம் வச்சு பண்ணேன், அதில் என்ன ப்ரோக்ராமிங் பண்ணேன், ஸோ அதெல்லாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்னென்னா சர்க்யூட் டயக்ராம். ஸோ இந்த சர்க்யூட் டயக்ராம் வச்சு பார்த்தாலே நம்மளுக்கு வந்து எல்லாமே மோஸ்ட்டாக புரிஞ்சிடும். இந்த சர்க்யூட் டயக்ராம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நம்ம Arduino Uno வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ Arduino எந்த Arduino வேணால் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் ப்ராஜெக்ட் ரியல் டைமில் வந்து ப்ரோ மினி யூஸ் பண்ணியிருக்கேன். இங்கே சர்க்யூட் டயக்ராமில் Uno வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு டிஃப்ரென்ஸும் இல்லை, ரெண்டும் ஒன்று தான். அப்புறம் 2 சர்வோ மோட்டர், அப்புறம் ஒரு மைக் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் இருக்கிறது எல்லாமே கிரவுண்டு, ரெட் கலரில் இருக்கிறது எல்லாமே +5 வோல்ட்டு, அப்புறம் எல்லோ கலரில் இருக்கிறது எல்லாமே சிக்னல் பின். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சர்வோ மோட்டர் வந்து நார்மல் மோட்டர் மாதிரி கிடையாது. ஸோ அதுக்கு வந்து 3 பின்ஸ் தேவைப்படும். என்னென்னு பார்த்தீங்கன்னா கிரவுண்டு +5 வோல்ட்ஸ், அப்புறம் சிக்னல் பின். ஸோ நார்மல் மோட்டரில் 2 பின்னு தான் இருக்கும், கிரவுண்டு 5 வோல்ட்டு. நம்ம கொடுக்குற பொலாரிட்டி வச்சு அது எந்த சைடு ரொட்டேட் பண்ணணும்ன்றது அதை டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஆனால் சர்வோ மோட்டரில் நம்ம 2 ஒயர் மட்டும், அதாவது கிரவுண்டு 5 வோல்ட்ஸ் மட்டும் கொடுத்து விட்டோம்னா நம்மளுக்கு வந்து மோட்டர் வந்து ரன் ஆகாது. அது ரன் ஆகணும்னா நம்மளுக்கு 3rd பின்னான சிக்னல் பின்னில் வந்து நம்ம சிக்னலாக இருக்கணும், PWM சிக்னல் வந்து நம்ம அனுப்பணும், சென்ட் பண்ணணும். அதை சென்ட் பண்ணுறதுக்கு தான் நம்ம மைக்ரோ கண்ட்ரோலர் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து 3 அப்புறம் 6 அதை வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். எதுக்குன்னா நம்ம சர்வோ மோட்டரில் சிக்னல் பின்ஸ் அனுப்புறதுக்கு அதை வந்து Arduinoல கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ மோட்டரோட கனெக்ஷன்ஸ் வந்து அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். கிரவுண்டு 5 வோல்ட்ஸு, அப்புறம் 3 வந்து ஒரு மோட்டருக்கு, 6 வந்து இன்னொரு மோட்டருக்கு. நெக்ஸ்ட் வந்து என்னென்னா அந்த மைக். ஸோ மைக் வந்து நீங்கள் சென்சாரும் யூஸ் பண்ணலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. கடையில் கேட்டிங்கனாலே கிடைக்கும். 50, 100 இல்லைனா 120 அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். பட் அதை வந்து நம்ம வாங்கி யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம வீட்டில் இருக்கிற பழைய ஹெட்செட்ஸில் இருக்க மைக்கை வந்து நம்ம யூஸ் பண்ணோம்னா இன்னும் கொஞ்சம் சஃபிஷியண்ட்டாகவே இருக்கும். இந்த ப்ராஜெக்ட் வந்து அவ்வளோ சென்சிட்டிவான மைக் வந்து தேவைப்படுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. நம்மளுக்கு வந்து நார்மலாக அந்த சின்ன சவுண்ட் டிஃப்ரென்ஸை ஃபைன் பண்ணுற மாதிரி இருந்தாலே போதும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன்னா அந்த மைக் எடுத்துக்கிட்டேன். அந்த ஹெட்செட்டில் இருக்க மைக் எடுத்துட்டு நெகட்டிவ் பின்னை வந்து கிரவுண்ட் பண்ணிட்டேன். ஸோ பாசிட்டிவ் பின்னை வந்து ஒரு ரெசிஸ்டர் வழியாக வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மைக்கோட ரெட் பின்னை வந்து ரெசிஸ்டரோட 1 எண்ட்லையும், ஸோ அந்த ரெசிஸ்டரோட இன்னொரு எண்டை வந்து நான் +5 வோல்ட்ஸில் கனெக்ட் பண்ணிட்டேன். ஸோ இதில் எங்கேருந்து நம்ம சிக்னல் எடுப்போம்னா இந்த மைக்கோட ரெட் பின்னும் அந்த ரெசிஸ்டரோட ஒரு எண்டும் கனெக்ட் ஆகுதில்ல, ஸோ அந்த இடத்துலேருந்து நம்ம வந்து சிக்னல் வந்து எடுப்போம். ஸோ அதை எடுத்து நம்ம அனலாக் 0ல கொடுப்போம். ஸோ இவ்வளோ தான் வந்து சர்க்யூட் டயக்ராம், ரொம்ப சிம்பிள். இங்கே ஊனோவில் வச்சு பண்ணியிருக்கோம். ப்ரோ மினி அப்புறம் Arduino நானோ எல்லாத்துக்குமே வந்து ஒரே இதே மாதிரி தான் இருக்கும். ஸோ இங்கே வந்து அதை யூஸ் பண்ணி ஈஸியாக வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளோட மாஸ்க்கு. ஸோ ஸ்மார்ட் மாஸ்க்கு நம்ம வச்சுப்போம். ஸோ இதில் யூஸ் பண்ணியிருக்க ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா ஃப்ரேம் வந்து நம்ம பார்க்கணும். ஸோ ஃப்ரேம் வந்து பார்த்திங்கன்னா நான் எதை யூஸ் பண்ணேன்னா இந்த சைக்கிள் ஸ்போக்ஸ் இருக்கும்ல, ஸோ அந்த ஸ்போக்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருந்தேன். கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவும் இருந்தது, அதே டைமில் கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாகவும் இருந்தது. அந்த மாடல் இந்த பெண்ட்ஸ்லாம் க்ரியேட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. ஆனால் நான் வந்து இந்த ஃப்ரேம் பண்ணுறதுக்கே வந்து ஒரு 2 டேஸ் கிட்ட ஆச்சு. ரொம்ப கஷ்டங்க. ஆனால் இந்த மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட்லாம் இருந்தீங்கன்னா ஹேட்ஸ் ஆஃப், எப்படி தான் நீங்களாம் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரில, ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஆனால் எப்படியோ அடித்து பிடிச்சி பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா இதுதான் அந்த சர்வோ மோட்டர். ஸோ இந்த சர்வோ மோட்டர் வந்து இந்த நம்ம சொன்னோம்ல அந்த சிக்னல் வந்து சென்ட் பண்ணோன்னா அந்த சிக்னலுக்கு ஏற்ற மாதிரி அந்த பொசிஷனில் கரெக்டாக நிற்கும். ஸோ இங்கே ஒரு சர்வோ மோட்டர் இருக்குது, இங்கே ஒரு சர்வோ மோட்டர் இருக்குது. பார்த்தீங்கன்னா ரெண்டுமே இருக்கும். ரெண்டுமே வந்து ஒரு ராடை வச்சு கனெக்ட் பண்ணியிருக்கேன். இது வந்து வேறு மெட்டீரியல், இந்த பட்டாசுலாம் வெடிப்போம்ல, இந்த சுறுசுறு கம்பின்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ அந்த இது தான் யூஸ் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் லைட் வெயிட்டாக இருக்கும்ல, அதனால. அப்புறம் வந்து நம்ம என்ன இங்கே இருக்குல்ல, ஸோ இதுதான் நம்மளோட மைக்ரோ கண்ட்ரோலர். அந்த ப்ரோ மினின்னு சொன்னால, ஸோ இதுதான் அது. ஸோ உள்ளே டேப் போட்டு ஒட்டியிருக்கிறதுனால தெரியல. இங்கே இருக்கிறது வந்து நம்ம மைக். ஸோ இந்த மைக் வந்து நான் வந்து பழைய ஹெட்செட்லேருந்து கைட்டி எடுத்தது. அதோட நம்ம சர்க்யூட் டயக்ராம் ஏற்கனவே பார்த்துப்போம். அந்த ரெசிஸ்டர் வந்து நடுவில் இருக்குல்ல, அது வந்து அங்கே சால்ட்ரிங் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இன்னும் வந்து தெரியல வெளியில். இங்கே இருக்குல்ல, ஸோ இவர் தான் நம்மளோட பேட்ரி. ஸோ பேட்ரி வந்து நார்மல் பேட்ரி தான். என்ன பேட்ரினா அந்த செல்ஃபோன் பேட்ரி. ஸோ இதுக்கு நம்ம வந்து வெளியில் நீங்கள் லித்தியம் அயன் வாங்கலாம், லித்தியம் பாலிமர் வாங்கலாம், இது வேணாலும் வாங்கிக்கலாம். என்கிட்ட ஏற்கனவே இருந்ததுனால நான் இதை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்விட்ச் ஒன்று வச்சுருக்கேன், ஸோ ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கு. அப்புறம் இங்கே இருக்கிறது வந்து சார்ஜ் போர்ட். ஸோ இந்த போர்ட் வந்து டிவிடி பிளேயரில் ஒன்று இருந்தது. ஸோ அதை எடுத்து இங்கே வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன். இதுக்குன்னு ஒரு சார்ஜர் பண்ணேன். அந்த சார்ஜர் எங்கே வச்சேன்னு தெரில, காணாமல் போயிடுச்சு. ஸோ ஒன்றும் இல்லை, ஆன் பண்ணிக்கணும். ஸோ ஆன் பண்ணிட்டோன்னா நம்ம மாஸ்க் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ ஸ்டார்டிங் பொசிஷன், இனிஷியல் பொசிஷன் வந்து 0. ஸோ இப்போ வந்து நம்ம சார்ஜ் இல்லையோ,
இந்த பொசிஷனில் இருக்குது. ஸோ இப்போ நான் வந்து ஆன் பண்ணிக்கிறேன். ஸோ ஆன் பண்ணோடனே இனிஷியல் பொசிஷன் வந்து 0ல் போயிடும். ஸோ அதாவது ஓப்பன் அந்த பொசிஷனுக்கு போயிடும். இப்போ வந்து நம்ம மைக் வந்து டச் பண்ணாலோ, ஸோ டச் பண்ணால் நம்மளுக்கு வந்து ஆன் ஆகும். டச் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ நிறைய பேர் காலேஜில் வந்து நான் டச் பண்ணி கண்ட்ரோல் பண்ணதுனால என்ன டச் சென்சாரா அப்படின்னு கேட்டாங்க. டச் சென்சார்லாம் ஒன்றும் இல்லை, அது மைக்கு தான். இப்போ பார்த்தீங்கன்னா நான் சவுண்டு கொடுத்தா அது வந்து ஒர்க் ஆகுதுல. ஸோ அது வந்து பேசிக்காக சவுண்டு தான் அங்கே சென்ஸ் பண்ணுது. நம்ம டச் பண்ணும்போது வர சவுண்ட் டிஃப்ரென்ஸ் அதை சென்ஸ் பண்ணுறதுனால அது ஓப்பன் க்ளோஸ் ஆகுது. ஸோ இவ்வளோ தான் நம்ம மாஸ்க்கு. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மாஸ்க் வந்து சாதா மாஸ்க் தான். அது வந்து ஃபேக்விக் போட்டு ஒட்டி வச்சுருக்கேன். ஒன்றும் பெரிய விஷயம்லாம் இல்லை. இது எப்படி மாட்டுவோன்னு கேட்டிங்கன்னா, ஸோ இங்கே இருக்குல்ல, இது வந்து ஸ்ட்ரா தான். ஸ்ட்ரானா இந்த ரீஃபில் ஜெல் பெனில் இருக்குல்ல, ஸோ அந்த பார்ட்டு தான் இங்கே வந்து ஒட்டிட்டேன். இங்கே ஓப்பனாக வச்சுருக்கேன். ஸோ மண்டேயில் நம்ம எப்போ மாட்டுற மாதிரி அப்படியே எடுத்து மாட்டோம்னா ஈஸியாக மாட்டிக்கும். ஒரு கையில் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குப்பா. ஸோ இப்படி வந்து நம்ம மண்டேயில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஸோ அவ்வளோதாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கோடு இதுக்கு வந்து ப்ரோக்ராம் பண்ணியிருப்போம். ஸோ அந்த ப்ரோக்ராம் எப்படி பண்ணோம் அப்படின்னு பார்த்து இந்த வீடியோ வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ வாங்க ப்ரோக்ராம்குள்ளே போயிடலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம மாஸ்கோட கோடு. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 50 லைன்ஸ்குள்ளே தான் இருக்கும். ரொம்ப பெரிய கோடெலாம் இல்லை, சிம்பிள் கோடு தான். ஸோ இப்போ நம்ம ஒரு லைனாக என்ன நடந்திருக்குன்னு பார்ப்போம். ஸோ சர்வோ மோட்டர் வந்து நம்ம யூஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக இந்த லைப்ரரி தேவைப்படும். ஸோ வந்து இது இன்பில்ட் லைப்ரரி தான். ஸோ பிரச்சனை இல்லை. ஆஸ் இன்க்ளூட் சர்வோ டாட் ஹெச் கொடுத்தீங்கன்னா அது பட்டாவே இம்போர்ட் ஆகிடும். நெக்ஸ்ட் 2 லைன்ஸில் வந்து நம்ம 2 இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணுறோம். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து கீவேர்ட். ஸோ சர்வோ அப்படின்றது கீவேர்ட். ஸோ இதை நம்ம மாற்ற முடியாது. மோட்டர் 1ங்கிறது நம்மளோட மோட்டர் 1. ஸோ அது வேரியபிள் மாதிரி நம்ம என்ன வேணாலும் கொடுத்துக்கலாம். நான் இங்கே மோட்டர் 1 கொடுத்துக்கிறேன். ஸோ 2 சர்வோ மோட்டர் யூஸ் பண்ணுறதுனால நான் சர்வோ மோட்டர் 1, சர்வோ மோட்டர் 2 அப்படின்னு 2 கிரியேட் பண்ணியிருக்கேன். அப்புறம் வேல் சாம்பிள் இதெல்லாம் வந்து வேரியபிள்ஸ். ஸோ இது வந்து எங்கே யூஸ் பண்ணுறோம் அப்புறம் பார்ப்போம். ஸோ வாய்ட் செட்டப் இங்கே வந்து நம்ம செட்டப் பண்ணுறோம். நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும் செட்டப்பில் நம்ம எதெல்லாம் போடுறோமோ அது வந்து ஒரு வாட்டி தான் நடக்கும். ஸோ இங்கே என்ன பண்ணுறோன்னா பின் மோட் வந்து செட் பண்ணுறோம். ஸோ இந்த A0 வந்து இன்புட்டாக கொடுக்குறோம். இந்த A0 வந்து எதுக்குன்னா நம்மளோட மைக் பின்னோட சிக்னல் பின். ஸோ நான் ஒரு மைக்கோட அந்த டயக்ராம் வந்து காமிக்கிறேன். ஸோ பார்த்தா புரியும். ஸோ A0 வந்து நம்ம மைக்கோட சிக்னல் பின்னில் கனெக்ட் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து சீரியல் மானிட்டர் இது டீபக்கிங்காக யூஸ் பண்ணுது. ஸோ சீரியல் பிகின் 9600. ஸோ பாட் ரேட்டு. நெக்ஸ்ட் நம்ம வந்து அட்டாச் பண்ணுறோம். ஸோ தேர்ட் பின், ஸோ டிஜிட்டல் பின் 3ல் வந்து மோட்டர் 1 அட்டாச் பண்ணுறோம். டிஜிட்டல் பின் 6ல் வந்து மோட்டர் 2 அட்டாச் பண்ணுறோம். ஸோ அட்டாச் பண்ணால் தான் நம்மளால் யூஸ் பண்ண முடியும். ஸோ அட்டாச் பண்ணதுக்கப்புறம் டிஃபால்ட்டாக எந்த பொசிஷனில் நிற்கணும் அப்படிங்கிறதையும் டிஃபைன் பண்ணுறோம். அதுக்கு என்ன பண்ணுறோன்னா மோட்டர் 1 ரைட் 15 டிகிரி. ஸோ ஃபஸ்ட்டு மோட்டர் வந்து 15 டிகிரியில் இருக்கும். செகண்ட் மோட்டர் வந்து 120 டிகிரியில் இருக்கும். ஸோ இது வந்து நான் ட்ரையல் அண்ட் எரர் வச்சு தான் கண்டுபிடிச்சேன். இது கண்டுபிடிக்கிறதுக்கு ஒன்றும் பெருசாக இல்லை. 4 நம்பர் போட்டு நம்ம ரன் பண்ணாலே கண்டுபிடிச்சிடலாம். ஸோ 15, 120 வந்து எனக்கு ஒர்க் ஆகிற மாதிரி இருந்தது. ஸோ நான் அதை வந்து செட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு சும்மா சீரியல் பின் டேக்கிங் சாம்பிள்ஸ். ஸோ சாம்பிள்ஸ் வந்து நான் இங்கே சாம்பிள்ஸ் அப்படின்னு பிரிண்ட் பண்ணியிருக்கேன்ல, இந்த சாம்பிள்ஸ் என்ன பண்ணுறதுன்னா இங்கே வந்து சாம்பிள் அப்படிங்கிற வேரியபிள். ஸோ நம்ம இங்கே சொன்ன மாதிரி சாம்பிள் இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். இது என்ன பண்ணுன்னா டேக் சாம்பிள் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷனை வந்து கால் பண்ணுது. இந்த டேக் சாம்பிள் ஃபங்க்ஷன் அது என்ன பண்ணுதுன்னு பார்ப்போம். ஸோ இங்கே இருக்கிறதுல இதுதான் வந்து டேக் சாம்பிள் ஃபங்க்ஷன். ஸோ இந்த ஃபங்க்ஷனில் வந்து என்ன பண்ணுன்னா டோட்டல் சாம்பிள் அப்படிங்கிறதுல 100 சாம்பிள்ஸ் நம்ம எடுக்க போகிறோம். அப்புறம் ரிசல்ட் வந்து லாங் இன்ட் பெரிய நம்பராக இருக்க போகிறதுனால லாங் இன்ட் அப்படிங்கிற டேட்டா டைப் நம்ம கொடுக்குறோம். ஸோ சாம்பிள் அப்படின்னு நான் எதை வந்து சொல்கிறேன்னா, இப்போ நான் வந்து டெஸ்ட் பண்ணும்போது என் லேப்டாப்பில் இருக்கிற USB வழியாக பவர் பண்ணேன். ஸோ அப்படி பவர் பண்ணும்போது 5 volts வந்து எனக்கு வந்துச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது நான் வந்து அந்த மைக்கோட ரிசல்ட் வந்து நான் ரீட் பண்ணேன்னா, அந்த டேட்டாவை ரீட் பண்ணேன்னா எனக்கு வந்து ஒரு 500 அந்த ரேஞ்சில் வந்துச்சு. ஸோ என்னோட பேட்டரியோட அவுட்புட் வந்து 3.7 volts. ஆனால் வந்து அதை வச்சு நான் பவர் பண்ணி நான் டேட்டா வந்து கேப்சர் பண்ணேன்னா எனக்கு வந்து 400, 300 அந்த மாதிரி இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் ரொம்ப சத்தமாக இருக்கிற இடத்துல நம்ம போய் டேரெக்டாக போட்டோன்னா நம்மளுக்கு வந்து கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அதுவாக ரொம்ப சத்தமாக இருந்துச்சுன்னா அந்த சவுண்ட் சென்சார் சொன்னால ஸோ அது வந்து வேல்யூஸ் ரீட் பண்ணும்போது நம்ம செட் பண்ணுற த்ரெஷோல்டை விட அது அதிகமாக இருந்துச்சுன்னா, ஸோ சரௌண்டிங் சவுண்ட் அதிகமாக இருந்துச்சுன்னா அது பாட்டு ஆட்டோமேட்டிக்காக வரக்கூடாதுல்ல. ஸோ அதை ஓவர் கம் பண்ணுறதுக்காக இந்த டேக் சாம்பிள் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இங்கே என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு 100 சாம்பிள்ஸ் வந்து எடுக்கும். 100 சாம்பிள்ஸ் எப்படி இருக்கணும்னா ஒரு ஃபார் லூப் போட்டுக்கிறோம். ஸோ சிம்பிள் ஃபார் லூப் தான். ஸோ இங்கே வந்து என்ன பண்ணுறோன்னா அனலாக் ரீட் A0. ஸோ நம்மளோட மைக் பின்னில் இருக்குது ஸோ நம்மளோட மைக் பின்னோட அவுட்புட்டை வந்து நம்ம ரீட் பண்ணுறோம். அனலாக் ரீட் பண்ணி நம்ம வந்து ரிசல்ட் வந்து ஸ்டோர் பண்ணுறோம். ஸோ இங்கே ரிசல்ட் 0ன்னு வச்சுக்கொள்ள ஸோ இதில் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிறோம்.
ஆக்சுவலாக நம்ம என்ன பண்ணுறோம்னா ஆவரேஜ் எடுக்கிறோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னாலே தெரியும் ரெஸ்ட் பை டோட்டல் சாம்பிள். ஸோ இது என்னதுன்னா 100 சாம்பிள்ஸ் எடுக்கிறோம், அது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம 100ஆல் டிவைட் பண்ணுறோம். ஆக்சுவலாக மீன், அதாவது ஆவரேஜ். ஸோ இந்த ஆவரேஜ் வந்து ஃபஸ்ட்டு வாட்டி பூட் அப் ஆகும்போது ரன் ஆகும். ஸோ அப்படி பூட் அப் ஆகும்போது ஏதாச்சும் நான் வோல்டேஜ் சேஞ்ச் பண்ணி நான் ரன் பண்ணாலும் எனக்கு கரெக்டாக இருக்கும். அதுவும் இல்லாமல் பக்கத்தில் சரௌண்டிங்கில் நாய்ஸ் இருந்தாலும் அது இது கேன்சல் பண்ணிடும். அதனால இந்த ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணிக்குவோம். கடைசியில் நான் ரிசல்ட் வந்து ரிட்டர்ன் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே வந்து நான் சாம்பிள் அப்படிங்கிற வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் நம்மளோட கண்ட்ரோல் பண்ணுறது. ஸோ இங்கே வந்து என்ன பண்ணுறோன்னா நம்ம மோட்டர் கண்ட்ரோலுக்கான ஃபங்க்ஷன் இது. ஸோ இது என்ன பண்ணுறோம், இன்ட் ஏ அப்படிங்கிற ஒரு வேரியபிள். ஸோ இந்த ஏ வச்சு தான் நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ண போகிறோம். ஸோ இப்போ ஏ வந்து -1 இருந்துச்சுன்னா மோட்டார் டாட் ரைட் 55 டிகிரி. ஸோ டிஃபால்ட்டாக வந்து ஸ்டார்ட் அப் பண்ணும்போது 15 டிகிரிஸில் இருந்தது, இப்போ வந்து 55 டிகிரிக்கு மாறுது. அதாவது மாஸ்க் வந்து ஓப்பன் ஆகும், அதாவது க்ளோஸ் ஆகும். ஸோ நோஸ் கிட்ட வந்துடும். அதே மாதிரி மோட்டர் 2 வந்து 80 டிகிரிஸ் அப்படிங்கிறது பண்ணுறோம். அப்புறம் டிலே ஒரு 500, அந்த மோட்டர் பொசிஷன் போகிறதுக்காக ஒரு 500 டிலே. இப்போ அதுவே -1 இல்லாமல் 1 இருந்துச்சுன்னா திருப்பி டிஃபால்ட் பொசிஷன் 15, 120, அப்புறம் ஒரு டிலே. ஸோ இதுதான் வந்து கண்ட்ரோல் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். அப்புறமா நம்ம என்ன பண்ணுறோம்னா மோட். ஸோ இந்த மோடு வந்து நம்மளோட ஃப்ரண்ட் வேல்யூ, அந்த மாஸ்க் வந்து ஓப்பனில் இருக்கா க்ளோஸில் இருக்கா அப்படிங்கிறத ட்ராக் பண்ணுறதுக்கு. அப்புறம் த்ரெஷ்ஹோல்டு வந்து என்னென்னா, நம்ம இப்போ சாம்பிள்ஸ் எடுத்தோம்ல, அந்த சாம்பிள்ஸ் விட எவ்வளோ வேல்யூ அதிகமாக இருந்தால் நம்ம ஓப்பன் க்ளோஸ் பண்ணணும் அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணுறது தான் இந்த த்ரெஷ்ஹோல்டு. நான் வந்து ஒரு 50 எடுத்துருக்கேன். 50 வந்து ஒர்க் ஆகிற மாதிரி தான் இருந்துச்சு. இதை கம்மியாக வச்சிங்கன்னா ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும், அதிகமாக வச்சிங்கன்னா கிட்ட போய் தட்டினா மட்டும்தான் ஒர்க் ஆகும், அந்த மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நம்மளோட மெயின் லூப். ஸோ மெயின் லூப்பில் என்ன பண்ணியிருக்கோன்னா, நம்ம ஆஸ் யூஸ்வல் அனலாக் ரீட் பண்ணுறோம். ஸோ நம்மளோட சென்சார் வேல்யூ நம்ம ரீட் பண்ணுறோம், வேலில் ஸ்டோர் பண்ணுறோம். ஸோ ஸ்டோர் பண்ணிவிட்டு இப்போ ஒரு வேலை நம்ம வேல்யூ, ஸோ நம்மளோட வேல்யூ வந்து சாம்பிள். ஸோ நம்மளோட சாம்பிள்ஸ் எடுத்து போடலாம். இங்கே இப்போ டேக் சாம்பிள், அதோட ரிசல்ட் தான் சாம்பிளில் ஸ்டோர் ஆகிருக்கு. ப்ளஸ் த்ரெஷ்ஹோல்ட். இப்போ ஒரு 500 சாம்பிளில் வந்துச்சுன்னா 550 வந்துச்சுன்னா, ஸோ வேல்யூ வந்து 550 அந்த மாதிரி இருந்தாலும் ஆர், ஸோ ஆர் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். -550, அதாவது 500 - 50 450. ஸோ அந்த வேல்யூவாக இருந்தாலும், ஸோ அதை விட கம்மியாக இருந்தாலும் நம்ம வந்து மோடை வந்து சேஞ்ச் பண்ணுறோம். ஸோ கண்ட்ரோல் மோட். ஸோ மோடில் வந்து 1 இருக்குது. நான் ஏங்க ப்ளஸ்ஸு மைனஸும் கொடுத்தேன்னா, நான் வந்து சீரியல் பாட்டரில் வந்து போட்டு பார்த்தப்போ எனக்கு வந்து ஒரு ஸ்பைக் மாதிரி இருந்துச்சு. இந்த ஹார்ட் ரேட் வந்து பார்த்தோம்னா மேலே ஒரு ஸ்பைக் போகும், கீழே ஒரு ஸ்பைக் போகல, அந்த மாதிரி வந்துச்சு. ஸோ +50 -50 வச்சா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், அதனாலங்கிறதுனா நான் ப்ளஸ் மைனஸ் அப்படிங்கிறத வச்சேன். ஸோ நல்லாவே ஒர்க் ஆச்சு. ஸோ கண்ட்ரோல் மோட். ஸோ மோடு வந்து இப்போ 1ல் இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னா, இந்த மோடு 1 போனதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னா, என்னோட மோடோட போலாரிட்டி வந்து மாற்றுறேன். ஸோ -1. ஸோ 1 இருந்துச்சுன்னா ஒரு வாட்டி ரன் ஆச்சுன்னா -1 ஆகிடும் இந்த வாட்டி மோடு. ஸோ மோடு வந்து இப்போ -1. இப்போ வந்து இந்த கண்டிஷன் வந்து ட்ரூ ஆச்சுன்னா -1 அப்படிங்கிற மோடு வந்து போகும். ஸோ -1 போடுச்சுன்னா நம்ம மாஸ்க் வந்து க்ளோஸ் பொசிஷனில் இருக்கும்ல. ஸோ திருப்பி வந்து நம்ம இந்த வேல்யூ வந்து ட்ரூ ஆச்சுன்னா நம்மளோட மோடு வந்து திருப்பி மாறும். ஸோ +1 ஆகும். ஸோ அதனால மோட் மாறுறதுனால நம்மளோட மாஸ்க் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதுதான் வந்து பேசிக் ஃபங்க்ஷன். ஸோ பார்க்க ரொம்ப பெருசாக இருந்தாலும் ரொம்ப சிம்பிளான ஃபங்க்ஷன்ஸ் தான், ஈஸியாகவே பண்ணிடலாம்.